அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்திய மற்றும் உலகத் தமிழர்களுக்கும் மற்றும் அனைவர்களுக்கும் என் சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமி சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமியின் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் சார்பிலும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் நம்ம கொண்டாடுறதுல இருக்கிற ஃபிசிக்ஸ் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம், என்ன காரணத்துக்காக நம்ம பொங்கல் கொண்டாடுறோம், அதாவது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி பொங்கல் வந்து வடநாட்டில் கொண்டாடுறாங்க, நம்ம இங்கே பொங்கல் கொண்டாடுறோம். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிசிக்ஸு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, எல்லாத்துக்கு பின்னாடியுமே நமக்கு சயின்ஸ் இருக்குது. இப்போது ஏன்சியன்ட் காலத்தில் வந்து எல்லாமே சூரியனை மையமாக தான் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம என்ன முக்கியமாக பார்த்திங்கன்னா உழவு தொழில் தான் இருந்துச்சு. இப்போ சூரியனை மையமாக வச்சு பண்ணும்போது என்ன நினச்சாங்கன்னா, சூரியன் தான் வந்து பூமியை சுற்றி வருது, பூமி வந்து நிலையானது, சூரியன் தான் சுற்றி வருது அப்படின்னு நினச்சாங்க. அதில் வந்து சூரியன், அதாவது ரெண்டு விதமான வார்த்தைகள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ தக்ஷயானம், உத்திரயானம். அதாவது யானம் அப்படின்னா பயணம் அப்படின்னு அர்த்தம். அதாவது சூரியன் பயணம் பண்ணுற காலங்களை, சூரியன் வந்து பூமியை சுற்றும் போது அந்த பயணம் பண்ணுற காலங்களை ஒரு ஹாஃபை வந்து தக்ஷயானம்னு சொன்னாங்க, இன்னொரு ஹாஃபை வந்து உத்திரயானம்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னால், ஆடியிலிருந்து, ஆடி மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து மார்கழி வரைக்கும், அதாவது நம்ம இங்கிலீஷில் சொல்ல போனால் ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிற காலத்தை தக்ஷயானம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரைக்கும் இருக்கிற காலத்தை உத்திரயானம் அப்படின்னு சொன்னாங்க. உத்திரயானம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட வெயில் காலம் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தக்ஷயானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குளிர்காலம் மற்றும் தட்பவெப்பநிலை நல்லா இருந்துச்சு. அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்த வரையிலும் ஆக்சுவலாக பூமி சுற்றுறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்து இங்கே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு நாட்டுக்கு வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும். பூமி வந்து ஆக்சுவலாக என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு சூரியன் வந்து பூமியை சுற்றலை, பூமி தான் சூரியனை சுற்றுது அப்படின்னு வந்து நம்ம வந்து ஃபைனலாக இப்போ கன்க்ளூஷனுக்கு வர்றோம். அப்போ வர்றப்போ சில காலங்கள் வந்து வெயிலாக இருக்கும், சில காலங்கள் வந்து குளிர்காலமாக இருக்கும், சில காலங்கள் வந்து ஆட்டம், சில காலங்கள் ஸ்ப்ரிங் அப்படின்னு வசந்த காலம் அப்படின்லாம் இருக்கும். இப்போ நம்மளை பொறுத்தவரையிலையும் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆடியிலிருந்து உங்களுக்கு தை வரைக்கும் விதை விதைத்து அதை வந்து விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணுற காலமாக இருந்துச்சு. அந்த தை மாதத்துலேருந்து அறுவடை பண்ணிவிட்டு தையிலிருந்து மறுபடியும் ஆணி வரைக்கும் இருக்கிற காலத்தில் வந்து கோவில் வழிபாடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா திருவிழாக்கள், கொண்டாட்டங்கள் அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்போ என்னென்னா, இந்த இடத்துல சூரியன் வந்து தக்ஷயானத்திலிருந்து உத்திரயானத்துக்கு போகிற டைமை தான் நம்ம என்னென்னா அந்த நாளை தான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க. சரியா, மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க. அப்போ பூமி வந்து சூரியனை சுற்றி வருதுன்னா ஒரு டைமில், அதாவது இந்த ஜனவரி மாதத்தில் வந்து சூரியனுக்கு பக்கத்தில் வந்துச்சு. அதே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தில் சூரியனுக்கு தள்ளி வந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த தக்ஷயானம் உத்திரயானம் வரும்பொழுது நம்ம சொன்ன மாதிரி ஜனவரி டு ஜூன், தை முதல் ஆனி வரை பார்த்திங்கன்னா கொண்டாட்டமான காலம். உங்களுக்கு வந்து அறுவடை முடித்து அந்த அந்த பலன்களை எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு முதற்கொண்டு நம்ம கோயில் திருவிழாக்கள் முதற்கொண்டு இதுக்கு நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரியே ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தக்ஷயானம் அப்படின்னு சொல்கிற காலத்தில் விதைச்சு அதை வந்து நல்லா வந்து பயிர் பண்ணி அதை பராமரித்து ஒரு எக்ஸலண்டான வந்து அவுட்புட்டை வந்து கொண்டு வர்றதுக்காக உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த உழைப்போட பலன்கள் வர்ற நாள் தான் நமக்கு பொங்கல். அந்த உழைப்போட பலன் என்னைக்கு எங்கே வருது, உங்களுக்கு இந்த ஜனவரி, அதாவது உங்களுக்கு வந்து தக்ஷயானத்திலிருந்து உத்திரயானம் போகிறது. அதை தான் நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதை தான் நம்ம கொண்டாடுறோம். சரி, அதில் இருக்கிற ஃபிசிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஜனவரியில் சூரியனுக்கு பக்கத்தில் இந்த பாயிண்ட்டை ஒரு பீன்னு வச்சுக்கிறோம். சூரியனுக்கு தூரம் தள்ளி இருக்கிற பாயிண்ட் எங்கே வருது, ஜூலையில், அந்த பாயிண்ட்டை க்யூன்னு வச்சுக்கிட்டோன்னா, இப்போ இந்த இடத்துல சூரியன்லேருந்து பூமிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை ஆர்பின்னு வச்சுக்கிட்டா, ஜூலையில் சூரியன்லேருந்து உங்களுக்கு சூரியன்லேருந்து பூமி இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர்கியூன்னு வச்சுக்கிட்டோன்னா, ஆர்பி சின்னதாகவும் ஆர்கியூ வந்து பெருசாகவும் இருந்தது.
அப்போ இந்த இடத்துல சூரியனுக்கு இருக்கிற லீனியர் வெலாசிட்டியை விபின்னு வச்சுக்கிட்டோம்னா, இங்கே இருக்கிறது பூமியோட லீனியர் வெலாசிட்டி விபின்னு வச்சுக்கிட்டோம்னா, இங்கே பூமியோட லீனியர் வெலாசிட்டி இந்த டைமில் விக்யூன்னு வச்சுக்கிட்டோம்னா, ஆனால் இந்த வெலாசிட்டி வந்து அதிகமாக இருந்தது. இப்போ வந்து விடாமல் வந்து 365.5 நாட்களில் பூமி வந்து சூரியனை சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த இயக்கம் மாறுறதே இல்லை அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இங்கே என்ன நடக்குது சயின்டிஃபிக்கலாக அப்படின்னு பார்த்தோன்னா, ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எந்த இடத்தை எடுத்துக்கிட்டாலும் முதல்ல ஆங்குலர் மொமெண்டம்னா என்னென்னா, குவான்டிட்டி ஆஃப் த ஆங்குலர் மோஷன் சொல்லலாம். அதாவது ஆங்குலர் மோஷன் சுற்றுது, அந்த சுற்றிக்கிட்டே ஆங்குலர் மோஷன் ஆகிறதோட குவான்டிட்டி அளவு வந்து எல்லா இடத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ ஆங்குலர் மோஷன் என்ன சொல்லுவாங்கன்னா எம்விஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, மாஸ் வெலாசிட்டி ரேடியஸ். அப்போ இந்த இடத்துல எடுத்துக்கும்போது இங்கே வர்றது m இன்ட்டு விபி இன்ட்டு ஆர்பி ஈக்குவல் டு இங்கே வர்ற ஆங்குலர் மொமெண்டம் m இன்ட்டு விக்யூ இன்ட்டு ஆர்கியூ. இந்த மாஸு கேன்சல் பண்ணிக்கலாம், ஈக்குவலாக இருக்குன்னா. ஒருவேளை இங்கே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த ரேடியஸ் குறையும். இங்கே வெலாசிட்டி குறைஞ்சதுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ரேடியஸ் அதிகமாகிடுது. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் அப்படிங்கிறத கான்செப்ட். ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவலாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து சூரியனை கான்ஸ்டண்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ தான் நமக்கு மகர சங்கராந்தி வந்துக்கிட்டே இருக்கும். தட்பவெட்ப நிலை வந்து அருமையாக இருந்து பயிர் பண்ணுறதுக்கான தட்பவெட்ப நிலையும் இருக்கும், அதே சமயம் அறுவடை பண்ணி கொண்டாடுறதுக்கான தட்பவெட்ப நிலையும் இருக்கும். அப்போ இதுதான் இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு நீட்லேயும் ஜேஇலையும் இருக்கிற ஃபிசிக்ஸ் கான்செப்ட். இதிலிருந்து தான் கேள்விகள் கேட்குறாங்க. சரியா? அப்போ எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க, யூ கேன் ஜஸ்ட் see that. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாங்கன்னா, இந்த ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுல கேள்வி கேட்டாங்க. நம்ம பார்க்கும்போது அதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி விபிஆர்பி ஈக்குவல் டு விக்யூஆர்கியூ. இப்போது நீட் 2028 இதை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்கும்போது இந்த சின்ன ஆக்சுவலாக வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது அங்கே வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். எங்கே சூரியன்லேருந்து அந்த பூமிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ், சூரியன்லேருந்து பூமிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வெலாசிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அங்கே கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். நீட் 2028 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இங்கே பாருங்கள், த கைனடிக் எனர்ஜிஸ் ஆஃப் அ பிளானட் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட். இது பூமி வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றல, ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றுது. அப்போ பார்த்தீங்கன்னா த கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ பிளானட் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட் அபவுட் த சன் அட் பொசிஷன்ஸ் A, B and C ஆர் KA, KB, KC. அப்போ எங்கெங்கே சார் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல சன் இருக்குது, இது வந்து ஏ ரொம்ப பக்கமாக இருக்குது. கரெக்டாக ஏ வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது. அப்போ இது வந்து RA. அப்போ B வந்து அந்த RB வந்து பியை விட ஏ விட அதிகம். இங்கே வந்து RC பார்த்திங்கன்னா இது ரொம்ப அதிகம். அப்போ என்னென்னா இங்கே வெலாசிட்டி VA வந்து அதிகமாக இருக்கும், இந்த வெலாசிட்டி VB வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இந்த வெலாசிட்டி VC வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ என்னென்னா VA இஸ் கிரேட்டர் தென் VB இஸ் கிரேட்டர் தென் VC. ஓகேவா? அப்போது இந்த கைனடிக் எனர்ஜினா என்ன சொல்லுவோம், கைனடிக் எனர்ஜி A ஈக்குவல் டு ½ m இன்ட்டு VA ஸ்கொயர்டா. கரெக்டாக ½ m இன்ட்டு VA ஸ்கொயர். அப்படின்னா என்ன வரும்னா, அப்போ இது 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 வெலாசிட்டியை பொறுத்து அப்படியே இருக்கிறதுனால கைனடிக் எனர்ஜி ஆஃப் A இஸ் கிரேட்டர் தென் கைனடிக் எனர்ஜி ஆஃப் B இஸ் கிரேட்டர் தென் கைனடிக் எனர்ஜி ஆஃப் C. இதுதான் ஆன்சர். இதை பார்த்தோன்னே, இந்த பிக்சரை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்னன்னு சொல்லிட்டு. செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது, திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லா இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு சைடு வந்து நம்ம சூரியன் சுற்றுறதுல, நம்ம வந்து சூரியனை வந்து பூமி சுற்றுறதுல ஒரு சைடு நமக்கு தக்ஷியான காலம், அதாவது நம்ம விவசாயம் பண்ணுற காலம், இன்னொரு காலம் வந்து உத்தரையான காலம், கொண்டாட்டத்துக்கான காலம். இது எப்படி சொல்லப்படுதுன்னா, இது தேவர்களுக்கு வந்து இந்த தக்ஷியான காலம் தூங்குற காலமாகவும் உத்தரையான காலம் வந்து பகல் நேரமாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி தான் நீட் எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து
ஆக்சுவலாக இந்த தக்ஷியான காலத்தில் நம்ம விவசாயம் பண்ணுற மாதிரி நல்லா உழைப்பு பண்ணுனா, ப்ரிப்பேர் பண்ணினீங்கன்னா ஆக்சுவலாக இந்த உத்தரையான காலத்தில் வந்து சந்தோஷமாக மெடிக்கல் காலேஜில் இருக்கலாம். இவ்வளோ தான், ஒன்றும் வந்து உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. இந்த ஜூலை டு டிசம்பர் மாதிரி நீங்கள் அடுத்த 4 மாதங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். இவ்வளோ தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஃபிசிக்ஸ் வச்சு பண்ணலாம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட், எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டான கான்செப்ட். ஆல்சோ நீட் 2024 எழுதுகிற எல்லா மாணவர்களுக்கும் அவர்கள் விரும்புகிற காலேஜில் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கணும்னு விஷ் பண்ணிக்கிறேன். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் அனைவருக்கும் மறுபடியும் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.